ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மேப்ளின் நியூயார்க்கோடைய டெடி டிண்ட் அண்ட் சீக் லிப்ஸ்டிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற லிப்ஸ்டிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேப்ளின் நியூயார்க்கோடைய டெடி டிண்ட் லிப்ஸ்டிக் தான் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது. சரி, நானும் அப்படி என்னடா இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு ரெண்டு ஷேட் தான் வாங்கியிருந்தேன். ஸோ ஒன்று வந்து வார்ம் அண்டர் டோன், இன்னொன்று வந்து கூல் நியூட்ரல் அந்த மாதிரியான ஒரு ஷேட். ஸோ ரெண்டு மட்டும் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டும் வாங்கியிருந்தேன். இதை ட்ரை பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஷேட் நான் வந்து கையில ஸ்வாட்ச் பண்ணி காட்டுறேன், அப்புறம் வந்து லிப்ஸ்ல போட்டு ட்ரை பண்ணலாம். ஸோ நம்ம ஒரு வாட்டி ஸ்வாட்ச் பண்ணோம்னா இந்த அளவுக்கு தான் நமக்கு தெரியுது. ஜஸ்ட் ஒரு நேச்சுரல் ஒரு லுக் கொடுக்கும். ஸோ செகண்ட் டைம் அப்ளை பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் மீடியமான ஷேட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம தேர்ட் டைம் அப்ளை பண்ணாதான் ஒரு 3 கோட் கொடுத்தாதான் நல்ல ஒரு பிக்மெண்ட் கிடைக்குது. இதுவும் நல்ல கலர் நல்லா இருக்குது. பட் இந்த கலர் வந்து எனக்கு செட் ஆகலை. ஏன்னா என்னோட டோன் வந்து வார்ம் அண்டர் டோன். ஸோ என்னோட டோன் வார்ம் அண்டர் டோனா இருக்கிறனால நான் அகெயின் ஒரு வார்ம் லிப்ஸ்டிக் கொண்டு என் மேல போட்டேன் அப்படின்னா ரொம்ப மஞ்சள் அடிச்ச மாதிரி ஆயிடுது. சுத்தமா எனக்கு செட்டே ஆகலை. நான் போட்டு காட்டுறேன். இருக்குது ஒரு வாட்டி அப்ளை பண்ணா இப்படிதான் இருக்குது. நான் செகண்ட் டைம் அப்ளை பண்ணி காட்டுறேன். சொரி அப்ளை பண்ணா இந்த அளவுக்கு நமக்கு டெப்த் கிடைக்குது. தேர்ட் டைம் நான் அப்ளை பண்றேன். ஸோ 3 டைம்ஸ் அப்ளை பண்ணாதான் நம்மளுக்கு வந்து ரொம்ப அந்த பிக்மெண்ட் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சரிதா? ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு டார்க்கா வேணும், கொஞ்சம் தெரியணும், லிப்ஸ்டிக் போட்டது நல்லா தெரியணும் அப்படின்னா நீங்க வந்து 3 டைம்ஸ் அப்ளை பண்ணணும். அப்படி இல்லை எனக்கு கொஞ்சம் சட்டிலா போதும், நேச்சுரல் ஃபினிஷ் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் 1 டைம் நீங்க அப்ளை பண்ணாலே போதும், நல்ல ஒரு ஃபினிஷ் கிடைக்கும். நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்குது. பட் என்னுடைய ஸ்கின் டோனுக்கு தான் செட் ஆகல, என்ன பண்றது. திக்கா இருக்குது இதோடைய கன்சிஸ்டன்சி. ஸோ சீக்ஸ்ல அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்றது எந்த அளவுக்கு நல்லா இருக்கும்னு எனக்கு தெரியல. ஐயோ, நான் ப்ரஷ் வேற எடுக்கல, கை வச்சு அப்ளை பண்ணிக்கிறேன். பரவாயில்ல, பிளெண்ட் ஆயிடுச்சு, ஈஸியா பிளெண்ட் ஆகுது. உங்களுக்கு கன்சிஸ்டன்சி பாக்குறதுக்கு ரொம்ப திக்கா இருக்கிற மாதிரி ஹெவியா இருக்கிற மாதிரி தெரியுது. பட் போட்டா வா நல்லா இருக்குது. தெரியுதா? இதை நான் ஆக்சுவலி ரிட்டர்ன் போடலான்னு இருக்கிறேன். எனக்கு அவ்வளவா செட் ஆகல. நான் இதை உங்களுக்கு ட்ரை பண்ணி காட்டுறேன். இது ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி பேபி லிப்ஸ் மாதிரி இருக்குது இது அப்ளை பண்ணா. அந்த லிப்ஸ்டிக் வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இந்த லிப்ஸ்டிக் நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்வாட்ச் பண்ணி பார்த்துடலாம் கையில. ஸ்வாட்ச் டெஸ்ட். ஸோ ஒரு வாட்டி அப்ளை பண்ணா இப்படிதான் இருக்குது. ரொம்ப லைட்டா சட்டிலா இருக்குது. எனக்கு ரொம்ப இஷ்டம் இந்த ஷேடு. நான் சும்மா ஒரு குத்து மதிப்பா தான் ஆர்டர் பண்ணது, நமக்கு செட் ஆகுமா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. பட் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ அப்ளை பண்ணா அப்படி இருக்குது. தேர்ட் டைம் அப்ளை பண்ணோம்னா இந்த அளவுக்கு நம்மளுக்கு டெப்த் கிடைக்கும். பட் இதுவுமே 3 டைம்ஸ் அப்ளை பண்ணியுமே நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் பிக்மெண்டடா, ஐ மீன் ரொம்ப டார்க்கா இல்லை, ரொம்ப சட்டிலா அழகா நல்லா இருக்குது. இந்த ஷேட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஆக்சுவலி நான் இந்த ஷேட் தான் எனக்கு செட் ஆகும் அப்படின்னு நினைச்சேன். பட் அன்பார்ச்சுனேட்லி எனக்கு இது ரொம்ப செட் ஆயிடுச்சு. இந்த ஷேட் வந்து மீ ஹை 55 மீ ஹை அப்படின்ற ஒரு ஷேட். ஸோ இதை நம்ம லிப்ஸ்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு தெரியுதா? லிப் பாம் போட்டோட எஃபெக்ட் தான் கிடைக்குது. அப்படியே அந்த பேபி லிப்ஸ் இருக்குல்ல அந்த கலர்ல இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. என்னுடைய ஸ்கின் டோனுக்கு செட் ஆகுதுன்னா என்னோட வார்ம், இது வந்து கூல் டோன் அப்படின்றனால அது நியூட்ரலைஸ் பண்ணிடுது. ரொம்ப வார்மா எனக்கு காட்ட மாட்டேங்குது. ஸோ நான் வந்து ரீஅப்ளை பண்றேன். அதுவும் இப்படிதான் இருக்குது. ரீஅப்ளை பண்ணாலும் கொஞ்சமா டிஃபரன்ஸ் தெரியுது, ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் தெரியல. மறுபடியும் தேர்ட் கோட் போடுறேன்னா ஸோ இந்த அளவுக்கு பிக்மெண்ட் இருக்குது இதுல. ரொம்பவே நேச்சுரலா சட்டிலா அழகா இருக்குது பாக்குறதுக்கு. ஸோ இது எந்த ட்ரெஸ்னாலும் நம்மளுக்கு வந்து சூட் ஆகும். ட்ரெடிஷ்னல் வியர், வெஸ்டர்ன் வியர் எதுக்குனாலும் இந்த லிப்ஸ்டிக், இந்த லிப் ஷேட் வந்து ஒரு கோ டு கலரா இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். வந்து லிப்ஸ்டிக் போடணும், ஆனால் எனக்கு போட்ட மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு மாதிரி நேச்சுரலா சட்டிலா ஒரு ஃபீல் வேணும், ஒரு ஃபினிஷ் வேணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா இந்த இந்த டெடி டிண்ட்ல 55 அந்த ஷேடை நீங்க வந்து ட்ரை பண்ணியே பண்ணலாம். இது வந்து என்னுடைய ஷேட் வந்து மீடியம் டு ஃபேர் ஸ்கின் டோன் நான் வந்து.
ஸோ அந்த ஸ்கின் டோனுக்கு கண்டிப்பா இந்த கலர் நல்லாவே செட் ஆகும். நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். நேத்து போட்டிருந்தேன். நேத்து ஒரு 2-3 ஹவர்ஸ் போட்டுட்டு நான் வச்சிருந்தேன். சாப்பிட்டு பார்த்தேன், தண்ணி குடிச்சு பார்த்தேன், போவே இல்ல. சும்மா வெறும் டவல் வச்சு நான் ரிமூவ் பண்ணி பார்த்தேன், போவே இல்ல. இது நான் வந்து சீக்ஸ்ல அப்ளை பண்ணி காட்டுறேன், மறந்துட்டேன். ஸோ இப்படிதான் இருக்குது. ரொம்ப லைட் வெயிட்டா நல்லா இருக்குது. லிப்ஸை விட சீக்ஸ்ல ரொம்ப நல்லா இருக்குது. ப்ரைஸ் வந்து நான் நைக்கா பிங்க் சேல்ல வாங்கியிருந்தேன். ப்ரைஸ் நான் மறந்துட்டேன். நான் உங்களுக்கு வீடியோல வந்து நான் மென்ஷன் பண்றேன். 750 799 சம்திங் அந்த ரேஞ்சில் தான் நான் அது வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம். அன்டில் தென் டேக் கேர், பை பாய்.